Hi, welcome to kerufoodbasket channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி காளான் மசாலா வந்து எப்படி செய்யலாம்ன்றது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். Cabbage and mushroom வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான மாவு பொருட்கள் மைதா, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர். இதுக்கு மசாலா பொருட்கள் பார்க்கலாம். நம்ம வந்து கேபேஜ் வேணாம்னா கேபேஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு பியோர் மஷ்ரூம்லேயே செய்யலாம். ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட்னு வரும்போது அவங்க கேபேஜ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க, மஷ்ரூம் இருக்காது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சிக்கன் பவுடர், சிக்கன் மசாலா பவுடர், கரமசாலா பவுடர் அண்டு தனியா பவுடர் வீட்லேயே இது ரெடி பண்ணது. இது கலர், ஆயில், டொமேட்டோ, ஆனியன், chilli powder, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மஷ்ரூமை வந்து மாவு பொருட்களில் சேர்த்து போண்டா இல்லைன்னா பக்கோடா பதத்துக்கு நம்ம வந்து மிக்சர் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு அரை கப் போல் நம்ம எந்த அளவுக்கு வந்து கேபேஜ் அண்ட் மஷ்ரூம் வந்து எடுத்துருக்கோமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் ½ கப் மஷ்ரூம், ½ கப் வந்து கேபேஜ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து அரை கப் மைதா, அரை கப் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கிறிஸ்பினஸ்க்காக. இந்த பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பக்கோடா வந்து பொரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தனியா, ரோஸ்டட் தனியா பவுடர், சிக்கன் மசாலா பவுடர் அண்ட் கரம் மசாலா பவுடர் எல்லாத்துலேயும் நான் வந்து ½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சில்லி பவுடர், ½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற பொரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம், சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இப்போது கேபேஜ் மஷ்ரூம் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் சூடாகிட்டு இருக்குது. ஆயில் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து பொரித்து எடுக்கணும். அப்போ தான் வந்து ஓவரால் வந்து நல்ல கிறிஸ்பியோடு நம்மளுக்கு கிடைக்கும். ஆயிலில் நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போது பக்கோடா எப்படி நம்ம வந்து போடுவோமோ அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஒன்று போல் ஒட்டாமல் தனித்தனியாக வரும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கூட எடுக்க தான் செய்யும்.
இது ஃப்ரை ஆகட்டும். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம கேபேஜ் அண்ட் மஷ்ரூம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு ஃப்ரையாக இருக்குது பார்க்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது கேபேஜ் வந்து நம்மளுக்கு அங்கங்கே நல்லா தெரிய வரும். மஷ்ரூம் வந்து ரொம்ப வந்து சுருங்கின மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு கேபேஜ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேபேஜ் அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை மஷ்ரூம் இல்லை வெறும் கேபேஜ் மட்டும் இருக்குன்னா கேபேஜ் மட்டும் வச்சு சமைக்கலாம். எல்லாம் டேஸ்ட்டும் ஒன்று போல் தான் இருக்கும். இப்போ நல்லா வந்து கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது பார்க்குற மாதிரியே நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இன்னொரு செட் ஆஃப் இது வந்து போட்டுக்கலாம். நம்ம செய்கிற இந்த மசாலாவுடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். ஒரு கப்பு கேபேஜ் அண்ட் மஷ்ரூம் அளவு வந்து 3லேருந்து 2 பேர் அளவுக்கு வந்து நம்ம சர்வ் பண்ண முடியும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு சமைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மசாலா இன்க்ரீடியன்ஸை வந்து அதோட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே பவுலில் வந்து மாற்றிக்கலாம். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம இது சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி உடச்சி குட்டி குட்டி பீசஸாக மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மசாலா கிரேவி வந்து எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, நல்லா ஸ்மாஷ் ஆனதும் இப்போ பவுடர் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர், நம்ம ஆல்ரெடி வந்து
ஃப்ரை பண்ணும்போதே வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தனியா பவுடர் சேர்த்துருக்கோம். இதிலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, கரம் மசாலா அண்ட் தனியா பவுடர் சேர்த்துடலாம். ஆயிலே நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கிரேவியாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்கான அளவுக்கு வரணும்னா கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் தண்ணி சேர்த்து க்ளம்ஸ் எதுவும் வராமல் நல்லா டைலூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். சால்ட்டு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு ஆயில் நல்லா இந்த மாதிரி செப்பரேட் ஆகிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா திக்கான அளவுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் பொழுதே ரொம்ப நல்லா அந்த சிக்கன் மசாலா, கரம் மசாலா, ரோஸ்டட் தனியா இதெல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்லா டேஸ்டான ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க இந்த காளான் மசாலாவை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா வந்து உடச்சி எடுத்து சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த கிரேவியில் நல்லா வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அது நல்லா வெந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த வாட்டரெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா திக்காக தண்ணி எதுவுமே இல்லாமல் தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது நல்லா வெந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மாறிடும். ஸ்டேஜில் பாருங்கள் தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் போல் இருக்குது.
வந்து காளான் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து இதை சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே டாப்பிங்கில் வந்து ஆனியன் சேர்த்து சர்வ் பண்ணும்போதும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா அந்த சிக்கன் மசாலா, கரம் மசாலா அண்ட் ரோஸ்டட் தனியா வந்து நம்ம வீட்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி அதில் சேர்த்ததுனால ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then tata bye from Keru food basket சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.